ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துருவோமா. சாமுண்டீஸ்வரி பஞ்சாயத்தை கூட்டி கார்த்திக் தன்னுடைய மகளை ஏமாற்றி அழைத்து வந்து விட்டதாக குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே பஞ்சாயத்தில் வைத்து அவங்க காசு வெட்டி பிரித்து விட்டதாகவும் முறையிடுறாங்க. இதையடுத்து கார்த்திக் ரேவதி முழு மனதோடு தான் தன்னுடன் வந்ததாக பஞ்சாயத்துக்காரங்க கிட்ட தெரிவிக்கிறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி அதனை ஏற்க மறுத்து ரேவதியை நேரில் அழைத்து வந்து பதில் சொல்லணும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்துறாங்க. இதனால ரேவதியும் பஞ்சாயத்துக்கு வராங்க. பஞ்சாயத்தில் ஆஜராகும் ரேவதி, நான் முழு மனதோடு தான் கார்த்திகோட வந்தேன், எங்களை காசு வெட்டி பிரித்தது செல்லாது அப்படின்ற மாதிரி நீங்கள் தீர்ப்பு வழங்கணும் அப்படின்ற மாதிரி உறுதியாக சொல்லிடுறாங்க. ரேவதியின் வாக்குமூலத்தை ஏற்றுக்கொண்ட பஞ்சாயத்தார் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குறாங்க. இந்த தீர்ப்பால் மேலும் கடும் கோபத்துக்கும் அதிருப்திக்கும் அடைகிற போகிறாங்க சாமுண்டீஸ்வரி. பஞ்சாயத்தார்கிட்ட கோபம் காட்டி, உங்களால் இவ்வளவுதான் செய்ய முடியுமா, இதை நான் வேறு விதமாக பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் சாமுண்டீஸ்வரியை சந்தித்து, ரேவதி முழு மனதோடு தான் என் கூட வந்தாங்க அப்படின்றது உங்களுக்குமே நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி நேருக்கு நேராகவே பேசுகிறாங்க. இந்த நிலையில் அடுத்ததாக என்ன நடக்க போகுது, சாமுண்டீஸ்வரி அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, சந்திரகலா இன்னும் என்ன சதி திட்டம் தீட்ட போகிறாங்க போன்ற பல கேள்விக்குறிகள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. இது எல்லாத்திற்குமே விடை தெரியணும்னா ஜீ தமிழில் கார்த்திகை தீபம் சீரியலை காண தவறாதீர்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.